ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போன ரெசிபி வாழைப்பழம் வச்சு நல்ல டேஸ்டான கேக் செய்யலாம். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நல்லா பழுத்த வாழைப்பழம் 2 எடுத்திருக்கிறேன். கட் பண்ணி வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இனிப்புக்கு நான் வெல்லம் தூள் பண்ணி வச்ச வெல்லம் 1 கப்பு சேர்த்திட்டேன். இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் 1/4 டம்ளர் ஊற்றிக்கோங்க. இப்போ பால் 1 டம்ளர் சேர்த்திட்டேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். இது நல்லா மையாக க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். 1 கப்பு மைதா மாவு நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டுமே சேர்த்து விட்டு மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மீதி மாவு சேர்த்திக்கோங்க. சேர்த்து விட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் ரவையை சேர்த்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. கேக் டின்னில் சேர்த்திக்கலாம். மேலாகவே முந்திரி தூவி விட்டு நான் ஹாப்பி பிஸ்கெட் இருக்குது இல்லைங்களா, அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது மேலாகவே போட்டுக்கலாம். ஏற்கனவே 10 நிமிஷம் கடாயி சூடு பண்ண வச்சுருக்கிறேன். நல்லா சூடாயிருச்சு பாருங்கள். இப்போ இந்த பீட்டர் போட்டுக்கலாம். போட்டு மூடி வச்சு 30 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா அழகான வாழைப்பழம் கேக்கு ரெடி ஆயிருச்சு. எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூடு ஆறட்டும். பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது. சூடு நல்லா இறங்கட்டும். பாருங்கள், சூடு நல்லா இறங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ.